உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 25,000 ரூபாய் மேலே பணம் அப்படியே கிடக்குதா? அது உங்களுக்கு வேலை செய்யலைன்னா நீங்கள் தினசரி இன்ட்ரெஸ்ட் லாபத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு ஹிடன் பேங்க் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி. சிலருக்கே தெரியும், பயன்படுத்துகிறவங்க காசாக சம்பாதிக்கிறாங்க. இது உண்மையா? எப்படி வேலை செய்யுது? யாருக்கு லாபம்? யார் ஆக்டிவேட் பண்ணணும்? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உதாரணமாக, உங்கள் சேவிங் அக்கௌண்ட் மினிமம் 25,000 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 25,000க்கு மேல் இருக்கும் தொகை ஆட்டோமேட்டிக்கலி எஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எஃப்டி இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலி சேவிங் அக்கௌண்ட்டை விட அதிகமாக இருக்கும். அதாவது சேவிங் இன்ட்ரெஸ்ட் 2.5% to 3.5%, எஃப்டி இன்ட்ரெஸ்ட் 5.5% to 7%, பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். உதாரணமாக, உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 80,000 ரூபாய் இருக்குன்னா 25,000 ரூபாய் சேவிங்கில் இருக்கும். மீதி உள்ள 55,000 ரூபாய் எஃப்டியா ஆகும். அடுத்த நாள் ஏடிஎம்மில் 10,000 ரூபாய் எடுத்தால் எஃப்டி பிரேக் ஆகி தேவையான அமௌண்ட் மட்டும் திரும்ப சேவிங்ஸ்க்கு வரும். பணம் எடுக்க சிரமம் இருக்காது. இது எந்த பேங்க்கில் இருக்குது? இந்த வசதி பல முக்கிய வங்கிகளில் இருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க். பேங்க்குக்கு பேங்க் மினிமம் த்ரெஷோல்ட் அமௌண்ட் மாறும். சிலர் 10,000 ரூபாய், சிலர் 25,000 ரூபாய், சிலர் 50,000 வைக்கணும். அதனால் உங்கள் பிரான்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசதி யாருக்கு அதிகமாக பயன் தரும்? சேலரி வாங்குறவர்களுக்கு, பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு, எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திருக்கிறவர்களுக்கு, ஐடியல் கேஷ் வைத்திருப்பவர்களுக்கு. எப்போ பணம் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அப்புறம் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் கிடைக்கணும்னா இது யூஸ்ஃபுல். கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: சில பேங்க் ஸ்வீப் எஃப்டி டென்யூர் 1 வருடம் செட் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணால் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையலாம். சில பேங்க்கில் செப்பரேட் ப்ரீமெச்சூர் சார்ஜஸ் இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டெய்லி பேசிஸில் நடக்கும். அதனால் ஷார்ட் டேர்மாக மணி பார்க் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன். எக்ஸாம்பிள் கால்குலேஷன்: 1,00,000 ரூபாய் சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்குது. 3% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா வருட முடிவில் சுமார் 3,000 ரூபாய் தான். அதே 1,00,000 ரூபாய் 6.5% எஃப்டியில் இருந்தால் சுமார் 6,500 ரூபாய் கிடைக்கும். அதாவது வித்தியாசம் மட்டும் 3,500 ரூபாய். அதாவது மணி ஐடியலாக இருந்தது ஒர்க்கிங் அசட்டாக மாறுது. சேவிங் அக்கௌண்ட்டில் அதிகமாக பணம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது தூங்கிக்கிட்டே இருக்குது. ஆட்டோ ஸ்வைப் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அதே பணம் குவைட்லி உங்களுக்கு வேலை செய்யும். பேங்க் டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க, சார்ஜஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க, எஃப்டி டென்யூரை புரிஞ்சுக்கோங்க. பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் பணத்தை வேலை செய்ய வைப்பது அதைவிட முக்கியம். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி, நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். வெரிஃபை வித் யுவர் பேங்க் பிஃபோர் ஆக்டிவேஷன்.